ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஸ்வயம் பகவான் நமக்கு ஈஸ்வரிய படிப்பு கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! மிக நல்ல கல்வி நமக்கு கல்பத்திற்கு முன்பு கற்றுக் கொடுத்த அதே ராஜயோக படிப்பினை மறுபடியும் கற்றுக் கொடுக்கின்றார். இதை போன்ற படிப்பு இந்த உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. மகான் யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள், மேலும் மகான் சுப்ரீம் டீச்சருடைய மாணவர்கள் நாம். இந்த படிப்பு மூலம் இரட்டை கிரீடத்தினுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கின்றது. சிறிது சிந்தனை செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட படிப்பில் நான் எவ்வளவு கவனம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? எனக்கு இந்த படிப்பின் மீது முழு கவனம் இருக்கின்றதா? அல்லது எனக்கு இந்த படிப்பு படிப்பதற்கு நேரமே கிடைப்பதில்லையா? எனது ஸ்திதி எப்படி இருக்கின்றது? டிவி பார்ப்பதற்கு, அங்கே இங்கே கிடைக்கும் புத்தகங்கள், செய்தித்தாள்கள் படிப்பது போன்றவற்றிற்கு எனக்கு அதிக நேரம் இருக்கின்றது. ஆனால் பகவானுடைய படிப்பை படிப்பதற்கு என்னிடம் நேரம் இல்லையா என்ன? நமக்கு ஞான பலத்தினை கொடுக்கக்கூடிய படிப்பு, திவ்ய புத்தியினை வழங்கக்கூடிய படிப்பு, நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய படிப்பு, ஞான செல்வத்தினால் நம்மை சதா காலத்திற்கும் நிறைக்கக்கூடிய படிப்பு, நமது சத்தியத்தினுடைய தேடலை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த படிப்பின் மீது நாம் முழு கவனம் கொடுக்க வேண்டும். நாம் நமது விருத்தியின் மூலம் இந்த முழு உலகத்தினையும் மாற்றம் செய்ய வேண்டும். நமது உள் உணர்வில் 2 விசேஷ தன்மைகள் சதா காலமும் இருக்க வேண்டும். நான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா என்ற உணர்வில் அனைத்து ஆத்மாக்களையும் பார்த்து அக்கம் பக்கம் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், கூடவே காரியம் செய்பவர்கள், ஃப்ரெண்ட் போன்ற அனைவரையும் இந்த விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா என்ற உணர்வில் பார்த்து நான் இவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், முக்தி ஜீவன் முக்திக்கான வழிகாட்ட வேண்டும், நான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா என்ற சங்கல்பம் செய்யலாம். இரண்டாவதாக, நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன், இயற்கையின் எஜமானனாக இருக்கின்றேன், நான் பரம பவித்திரமானவன் என்ற விருத்தி நமக்குள் இருக்க வேண்டும். எனது பார்வை படக்கூடிய அனைத்து இடங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் பவித்திரமாகின்றார்கள். மிக நல்ல விஷயம் என்னவென்றால், நமது தூய்மையின் மூலம் இந்த உலகின் அனைத்து ஆத்மாக்கள், மேலும் இந்த முழு இயற்கை இரண்டுமே தூய்மையடைந்து விடுகின்றது. நமது இந்த தூய்மையான விருத்தி கூட உலக நன்மைக்கான காரியம் செய்து கொண்டிருக்கும். சங்கல்பம் செய்வோம். எனது பாதங்கள் படக்கூடிய அனைத்து இடங்களும் மிக தூய்மையானதாக ஆகிவிடும். எனது கைகள் தொடக்கூடிய இடங்களும் தூய்மையாகிவிடும். எனது பவித்திரமான சங்கல்பம் நாலாபுறமும் இருக்கக்கூடிய வாயு மண்டலத்தினை பவித்திரமானதாக ஆக்கிவிடுகின்றது. நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். எனது ஃபரிஸ்தா ஸ்திதி மூலம் முழு சூழ்நிலையும் மாற்றமடைகின்றது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் இதனால் பாபாவினுடைய செய்தி கிடைத்துவிடும். மேலும் நமது இந்த சிரேஷ்ட கர்மம் முழு உலகத்தினையும் சிரேஷ்டாச்சாரியாகவும் ஆக்கிவிடும். எனவே நாம் நமது கர்மத்தின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். இப்போது நான் உலகில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விகர்மமான காரியங்களை போன்று நான் எந்த காரியமும் செய்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகிலிருந்து தனிப்பட்டவர்கள், மகான்கள். நாம் ஜொலிக்கக்கூடிய ஞான சூரியனாக இருப்பதுதான் நமது மிக உயர்ந்த மதிப்பாகும். இன்று நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன்.
நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன் என்ற இரு ஸ்வமானுடைய பயிற்சி செய்வோம். என்னிடமிருந்து நாலாபுறமும் பிரகாசம் பரவி கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை ஏற்படுகின்றது. மேலும் ட்ரில் செய்வோம். நான் சூட்சும உலகில் இருக்கின்றேன். எனது எதிரில் பாப் தாதா இருக்கின்றார்கள். மிக தேஜஸ்வி சொரூபத்தில் பாபா இருக்கின்றார். அவரது அங்கத்திலிருந்து தேஜஸ்வியான கோல்டன் கிரணங்கள் வெளிப்பட்டு நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கின்றது. அவரது நெற்றியில் ஞான சூரியன் சிவத்தந்தை ஜொலித்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவரது 1000 புஜங்களுடைய குடை நிழலை என் தலைமீது விரித்து வைத்துள்ளார். 1000 புஜங்கள் என் தலைமீது இருக்கின்றது. தன்னை சக்திசாலியாக உணரக்கூடிய இந்த பயிற்சியினை மணிக்கு ஒரு முறை நாம் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.